யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னும் புதிய வருஷம் சித்திரை புத்தாண்டு மலர்வதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. 7 நாட்கள் இருக்கிறது சித்திரை புது வருஷம் மலர்வதற்கு. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ஆலய வழிபாடுகளை செய்து அம்பாள் வழிபாடுகள், ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாள் வழிபாடுகள் இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக இந்த ராகு காலம் என்று சொன்னாலே எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, செய்யக்கூடாது என்பது முன்னோர்கள் வாக்கு. அப்போ இந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாமா, துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யலாமா, துர்க்கை அம்பாளுக்கு விளக்கேற்றி தேசிக்காயிலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை பண்ணுகிறார்களை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். காரணம் என்னவென்றால் இந்த ராகு கால நேரம் என்பது அன்னை பராசக்தியானவள் கும்பன், சும்பன், நிசும்பன், மைசன், மைசாசுரன், ரத்தபீஜன், ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம் இந்த ராகு கால நேரம். அதனால தான் இந்த சம்ஹாரங்கள் எல்லாம் சாயங்கால வேளையில் செய்து முடிக்கணும். இந்த 4 மணியிலேருந்து 5:30 மணிக்குள்ள சம்ஹாரங்கள் முடிய வேணும். இது சில ஊரில் சில இடங்களில், இது எங்களோட கோவிலில் வழக்கம், 7 மணிக்கு அப்புறம் தான் நாங்கள் சாமி வேட்டைக்கு புறப்படும், 7 மணிக்கு அப்புறம் தான் சூரம்போர் செய்வோம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. சம்ஹாரம் என்பது சூரியன் மறைய முந்தி மறையும் காலம் இந்த ராகு கால நேரம். இப்போ செவ்வாய்க்கிழமையினால் இந்த ராகு கால நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அதே போல் இப்போ யமசம்ஹாரமாக இருக்கட்டும், சூரசம்ஹாரமாக இருக்கட்டும், சாயங்கால பொழுது 5:30 மணிக்குள்ள சம்ஹாரங்கள் நிறைவு பெற வேண்டும். அந்த வகையிலே இந்த ராகுகால நேரத்திலே அம்பாளை வழிபாடு செய்தால் துஷ்டர்களையெல்லாம் அழித்த அன்னை பராசக்தியானவள் எங்களுக்கு வருகின்ற துக்கங்களையும் போக்கி வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் தருவாள் என்ற நம்பிக்கையோடு இந்த ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே 2 கூறுகளாக நறுக்கி விளக்கி ஏற்றி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த ராகு காலம் என்பது ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்களுமே 1.5 மணி நேரம் ராகு காலம். அதில் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது, ஒரு பயணம் கூட புறப்படக்கூடாது, ராகு காலத்தில் எதுவும் செய்யக்கூடாது, செய்தால் அது விருத்தியாகாது என்பதனாலே இந்த ராகு காலம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகு காலம், 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம், 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம், 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம், 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம், 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம், 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இதெல்லாம் நாங்கள் ஒரு இதில் குறிச்சாவது வச்சுக்கொள்ளணும், தெரிய வேணும். எப்பொழுதுமே இந்த
7 மணி முதல் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு நாட்களும் இவ்வாறு இந்த ராகு காலங்கள் 1.5 மணி நேரங்கள். இப்போ 7:30 9 திங்கட்கிழமையிலே ராகு காலம், 9 10:30 சனிக்கிழமையிலே ராகு காலம், 10:30 12 வெள்ளிக்கிழமையிலே ராகு காலம், 12 1:30 புதன்கிழமையிலே ராகு காலம், 1:30 3 வியாழக்கிழமையிலே ராகு காலம், 3 4:30 செவ்வாய்க்கிழமையிலே ராகு காலம், 4:30 6 ஞாயிற்றுக்கிழமையிலே ராகு காலம். இது பகலும் இரவும் இதே மாதிரி வந்துകൊണ്ടിருக்கும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளையம் வழிபாடு செய்வதோடு வருகின்ற சனிக்கிழமை 11ஆம் தேதி எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச இந்து மத குருவுடன் இணைந்து நடத்த இருந்த 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா நாட்டில் அசாதாரண சூழ்நிலையை முன்னிட்டு பின்போடப்பட்டிருக்கின்றது. திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு ஓம் தொலைக்காட்சி டான் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றாடம் நாங்கள் பலரை சந்திக்கின்றோம். எல்லோரும் எங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்பதல்ல. சில வேளைகளிலே நாங்கள் அந்நியர்களை, தெரியாதவர்களை, அறிமுகமாகாதவர்களை அல்லது எங்களுக்கு விருப்பமில்லாதவர்களை அல்லது எங்களுக்கு தேவையில்லை என்று கருதுகின்றவர்களையும் சந்திக்கின்றோம். இந்த சந்திப்புகள் எல்லாம் எங்களுக்கு ஏதையோ ஒரு தாக்கத்தை, நல்ல உணர்வுகளை அல்லது எதிர்மறையான உணர்வுகளை எங்களிலே பிறப்பிக்கின்றன. இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் காட்சிகளுள் ஒன்று, மகதல மரியா உயிர்த்த ஆண்டவரை காண்கின்றார். ஆனால் அவர் ஒரு தோட்டக்காரனாக அவரை பார்க்கின்றார். இந்த தோட்டக்காரனோடு பேசுவதா இல்லையா, அல்லது அந்த தோட்டக்காரனாக தோன்றுகின்ற இயேசு மரியாவிடம் சில கேள்விகளை கேட்கின்றார். ஏன் அழுகின்றாய்? யாரை தேடுகின்றாய்? என்று இவ்வாறான கேள்வி பதில் முறையிலே உரையாடல் இடம்பெறுகின்ற பொழுது மரியா, மகதல மரியா இயேசுவை இனம் கண்டு கொள்ளுகின்றார். நாங்கள் இறைவனை சந்திக்கின்ற பல கட்டங்கள் உண்டு. இறைவனை எப்பொழுதும் நாங்கள் ஆலயத்துக்குள் தான் சந்திப்போம் என்பது மட்டுமல்ல, இறைவனை நாங்கள் மிகவும் முக்கியமாக மனிதர்களிலே காண வேண்டும். அந்த மனிதர்களில் சிறப்பான முறையிலே எங்களுடைய அன்பர்கள், நண்பர்களும் நல்லவர்கள். அந்த சந்திப்பிலும் இறைவனை காணலாம். எங்களுடைய பிள்ளைகளிலே, எங்களுடைய பெற்றோர்களிலே இறைவனை காணலாம். ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் அந்நியர்கள் என்று சொல்லி அவர்களை அலட்சியப்படுத்துகின்றவர்களிலும் அந்த தெய்வீக வெளிப்பாட்டை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அவர்கள் சில வேளைகளிலே எந்த இடத்திலே நிற்கின்றார்கள், எங்கே போக வேண்டும் என்ற கேள்விக்குறிகளோடும் அவர்கள் எங்களை சந்திக்கலாம். அப்படி கேள்வி கேட்கப் போகின்றார்கள் என்று சொன்னால் சில வேளைகளிலே நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளுகின்றோம். இந்த பொறுப்பை ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் இன்று நாங்கள் தாமதிக்க வேண்டும்? ஏன் என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இந்த அன்றாட உறவாடல்களை சற்று ஆய்ந்து பார்ப்போம். நாங்கள் சிலரை அந்நியப்படுத்துகின்றோம். அவர்கள் அந்நியர்களாக அல்லது அறிமுகமாகாதவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை அலட்சியப்படுத்துகின்ற பொழுது சில வேளைகளிலே இறைவனை சந்திக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவி விடக்கூடும். அதனால் இந்த மகதல மரியா அவர் தன்னுடைய அந்த இழப்பின், துன்பத்தின், ஏமாற்றத்தின் வேளையிலும், அங்கலாய்க்கின்ற வேளையிலும் ஒரு அந்நியனாக இருக்கின்றவரோடு அவர்
பேசுவதற்கு, அவருடைய கேள்விக்கு பதிலளிப்பதற்கு, தன்னுடைய உள்ள கிடக்கையை எடுத்து சொல்லுவதற்கு முன் வருகின்றார். இவ்வாறு இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்கு தெரியாதவர்கள் அல்லது நாங்கள் வீணே ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டக்கூடாது. ஆனால் அவர்கள் சில வழிகளில் ஏதோ ஒரு தேவையோடு, ஒரு தேடலோடு என்னுடைய ஒரு உதவியை நாடுகின்றவர்களாக வீதியிலே இருக்கலாம், அல்லது எங்களுடைய தொழிலகத்திலே இருக்கலாம். இவ்வாறு நாங்கள் மற்றவர்களோடு திறந்த உள்ளத்தோடு உரையாடுகின்ற பொழுதும் நாங்கள் இறைவனை கண்டுகொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இந்த பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும், புறம் பேசுவதும், மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும், இழிவான, கேவலமான, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஒரு மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய
அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.